சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்வதி கிட்டே பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. பார்வதி என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் நடந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் தானே விஜயா, இதில் என்ன இருக்குது வருத்தப்படுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, அந்த பார்லர்காரி என்னோட வாரிசை சுமக்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அது உண்மையா இல்லையானே தெரியல, மனோஜுமே அது என் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அவள் 1000 போய் சொல்லியிருக்காதா, நான் இல்லைன்னு சொல்ல, அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்காதா, ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக மனோஜுமே நிறைய பொய் சொல்லுவான், அது உனக்கே தெரியும், நீ சொல்லு அது மனோஜோட குழந்தை இல்லை, நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா நானும் ஆரம்பத்தில் அது மனோஜோட குழந்தை இல்லைன்னு தான் நினச்சேன், ஆனால் வர வர மனோஜ் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா இல்லை, நீ சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, அது உன் பையன் மனோஜோட குழந்தை தான், உங்கள் வீட்டு ரத்தம் தான், உங்கள் வாரிசு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய தப்பு பண்ணியிருக்காதான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவள் பொய் சொல்கிறவளும் கிடையாது, அந்த அளவுக்கு அவள் கேவலமானவளும் கிடையாது. உன் பையன் கூட வாழ்கிறதுக்காக தானே அவள் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி பொய்யா போகும்? இல்லை, உன் பையன் தான் இதுக்கு காரணம், உன் பையன் தான் இதுக்கு இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, அந்த பார்லர்காரி எங்கள் வீட்டு வாரிசை சுமக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை, அதை எப்படியாவது நம்ம அவளை வெட்டி விடணும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா அதானே பார்த்தேன், எந்த ஒரு நல்ல விஷயத்துலையுமே உனக்கு எப்போவுமே சந்தோஷமே கிடையாது, அது எப்படியாவது கெடுக்கணுன்ட்டு தானே நீ நிற்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ் பண்ணுறதுலையுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அவன் தான் காரணமாக இருப்பானோன்னு தோணுது. அந்த வக்கீல் மேடம் வேறு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது உங்கள் பையன்தான்னு நிரூபிச்சிட்டா அவர் ஜெயிலுக்கு போகிற மாதிரி கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து விஜயா பார்த்தீங்கன்னா நீ அந்த பார்லர்காரியை உன் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நானே நீ இந்த விஷயத்த சொன்னவனே நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வாழ்த்தலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. வாழ்த்ததெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல அவள் வீட்டுக்கு வர சொல்லு, வீட்டுக்கு வர சொல்லி அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே விஜயா, உன் வீட்டு வாரிசு மேலே உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்கா, அவளுக்கு சாப்பிடலாம் கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத முழுசாக கேளு பார்வதி, அவளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது நல்லதாக செஞ்சு வச்சு அவளை சாப்பிட சொல்லு, சாப்பிடும்போது அதில் ஏதாவது ஒரு மருந்தை கலந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் பார்வதி, அந்த கருவை கலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மருந்தை கலக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கு ரொம்பவே கோபமாயிடுது, பத்ரகாளி மாதிரி மாறிடுறாங்க. என்ன விஜய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவளுக்கு இப்போ என்ன வித்தியாசம், அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்கா, ஆனால் நீ இப்போ பண்ண சொல்கிறது தப்பு கிடையாது, பாவம், அந்த பாவத்தை வேறு என் கையாலே வேறு செய்ய சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க பார்வதி, எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. எது விஜயா சின்ன விஷயம், நீ சொல்கிறது பாவம் விஜயா, அதை செஞ்சேன்னு வையன் என் பையன் எங்கேயோ நல்லா இருக்கான்ற ஒரு நிம்மதி கூட இருக்காது, என் பையனோட நிம்மதியை என்னை பாவம் செஞ்சு அதை கெடுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்பவே டென்ஷனாக போகிறாங்க. நீ இவ்வளோ கேவலமாக அவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது, அந்த பார்லரிக்காரியோட கர்ப்பத்தை கரைச்சா தானே நம்ம என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ண முடியும், அப்போ தானே அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பையன்ட்டு உன் பையனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கே, அந்த ரோகிணியை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. அவளை பற்றி நான் ஏன் நினைக்கணும், அவளுக்கும் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ இந்த அளவுக்கு நடப்பேன்னு நான் எதிர்பார்க்கல விஜயா, உனக்கும் 3 பசங்க இருக்குது, கடவுள் உனக்கு 3 பசங்களை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரே ஒரு பையனை தான் கொடுத்துருக்காரு, ஆனால் இவ்வளோ கேவலமான புத்தி இருக்க உனக்கு போய் எப்படி கடவுள் 3 பசங்களை கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. ஆனாலும் விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க பேச வர்றது புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் என்னை கூப்பிட்றேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், இந்த மாதிரி எண்ணத்தோடு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத, என் வீட்டு பக்கம் வந்துடாத, உன் மேலே இருக்க கொஞ்சம் நெஞ்ச மரியாதையுமே நீ இழந்துட்டே இருக்க, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து கோவமாக பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா சீதாவை காமிக்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா சீதாவோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. மீனாவும் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வா மீனா, பார்த்தாலே தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே கிளாஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்குங்க
கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாஸ்டரை பார்த்துட்டு இவங்க தான் சீதா, இவங்களுக்கு தான் நீங்கள் கராத்தே சொல்லி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோச்சிட்டு போகிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா இது சீதா இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு மாமா இதெல்லாம், நீங்கள் இங்கே தான் கூப்பிடுறீங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் கற்றுக்கணும் சீதா, இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் முக்கியம், தற்காப்பு கலைன்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா என்ன அவளை இதை கற்றுக்கிட்ட போய் அவங்க வீட்டுக்காரர் அடிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, புருஷனை அடிக்கிறதுக்காக நான் கற்றுக்க சொல்லலை, ஆனால் யார் அடித்தாலும் அதை அவள் தடுக்கிறதுக்காவது தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்டையும் அவள் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது, அதனால் நீ கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனாவும் யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான் சீதா, நீ கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுக்கோ, உனக்கு கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு தற்காப்பு கலை இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்கன்னா சரி மாமா நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி சீதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் பார்த்தீங்கன்னா சீதாவை அங்கே சேர்த்து விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. சக்திவேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கிட்ட என்ன இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சக்திவேல் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட போய் என்ன மனோஜ் எதை பற்றி யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு என்னங்க பண்ணுறது, என்ன யோசிக்காமல் என்னை இருக்க சொல்கிறீங்க, இந்த ரோகிணியை நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரோகிணி ஒரு பக்கம் கனகா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஒன்று சக்திவேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு புலம்பணும், அப்படிலாம் இல்லை, உங்கள் ஜாதகத்திலேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்திவேல் சொல்கிறாரு. உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எப்போவுமே நல்லது நடக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. சின்ன சின்ன குழப்பமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் புலம்புறாரு. நீங்கள் எதை பற்றியும் உங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 பொண்டாட்டிக்கான யோகம் இருக்குது, ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜீவாவில் வாயை மூட்டு இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க, கம்னுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா மனோஜ் உங்கள் ஆசைக்கான ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க சார், இந்த நேரத்தில் கனகா உங்களுக்கு கால்கீழ் பண்ணுற போகிறாங்க, உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, எடுத்துக்க சொல்லி மனோஜ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முதல்ல எடுத்துக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு, சந்தோஷ்க்கு, ஜீவாக்கு, சக்திவேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க. லட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் இப்பயாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்தேன்ல, அப்போ கூட அது டாக்டர் கொஞ்சம் ஏதாவது தெரியாமல் சொல்லியிருப்பாங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போய் இன்றைக்கி செக்கப் பண்ணேன், ஃபுல் செக்கப் பண்ணேன், என்னோடய ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ஆசைக்கானது நிறைவேறிச்சு போல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோகிணி என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போய் நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி சொல்கிற பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, தெரிஞ்சால் தெரியட்டுமே மனோஜ், அதில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க எதிரிலலாம் இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் நீ எப்படி சொல்கிற, நான் என் வயிற்றில் உன் குழந்தைய தான் சுமந்துட்டுருக்கேன், அதை சொல்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அது உண்மையாக போகுது, நீ என்னை இதுக்கப்புறம் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என்னை கவனிச்சிக்கணும்னு நான் பார்க்குறேன், இந்த மாதிரி டைமில் நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் உங்கள் அம்மா தான் என்னை அப்பப்போ டென்ஷன் பண்ணுவாங்க, என்னை ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் உங்கள் அம்மா கிட்ட நீ தான் சொல்லணும், இதுக்கப்புறம் ரோஹிணி டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரோகிணி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் மனோஜ் சொல்லணும், உன் குழந்தை தான் என் வயிற்றில் வளருது, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, எலி பிடிக்க போன விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கும் அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அதெல்லாம் மறக்காத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்காங்க. போன ரோகிணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி வந்து இங்கே பாரு மனோஜ், இந்த மாதிரி நேரத்தில் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை கவனிச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இதை தவிர நான் வேறு எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. விடுகதை. வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை, அது என்ன? ஏன்னா ஐயோ கடவுளே இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நாங்களும் தான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா மனோஜ் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுங்க, நம்பர் 1க்கு இந்த நாள் இந்த கிழமை, நம்பர் 2க்கு இந்த நாள் இந்த கிழமை அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சார் நானே 1008 டென்ஷனில் இருக்கேன், இல்லை நீங்கள் வேறு டைம் டேபிள் போடு அதை போடுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி புலம்புறாரு.
பண்ணுறது மனோஜ், கடவுள் உங்களுக்கு இப்படி தான் அமைச்சிருக்காரு. உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது தண்டவாளம். நீங்கள் அதில் ட்ரெயின் ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ், சார் ஒன்றுமே புரியல சார், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல சார்ன்னு சொல்லிட்டு திரும்பவும் புலம்புறாரு. அதுக்கப்புறம் சக்திவேல் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல மனோஜ், நல்லது நடக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். காலப்போக்கில் அதுவே சரியாயிடும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவை காமிக்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே, என்னப்பா இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னதானத்துக்கு தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல விஷயம்ப்பா நீ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்குது. என்னப்பா சொல்லு. இங்கே வந்து நல்லது பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். அதை சொல்லி அதை பண்ண சொல்லி அதுக்காக வேண்டிக்க சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது. என் ஒய்ஃப் பேர் மீனா. அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் நடக்க போகுது. அவளுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு அவள் பேரை சொல்லி அவங்களெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த அன்னதானத்தை ஏற்றுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னப்பா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை வழுக்கை.